வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஷ்டமி நவமி திதிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் சில பேர் அஷ்டமி திதியில் சுபகாரியங்களை தள்ளி வைப்பாங்க. அது ஏன் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். அதோடு கூட அஷ்டலட்சுமிகளோட தலைவர் அவரை பற்றியும் பார்ப்போம். உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களுக்கும் அருளக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிலக்ஷ்மி, தேவிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, இந்த 8 லக்ஷ்மிகள் தான் மனித வாழ்க்கைக்கு தேவையான அறிவு, தைரியம், செல்வம், சந்தானம், வெற்றி போன்ற எல்லா வளங்களையும் தரக்கூடியவங்க தான் இந்த அஷ்டலக்ஷ்மி. இந்த அஷ்டலக்ஷ்மிகளுக்கெல்லாம் சக்தியை தருபவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொர்ண பைரவர். அவர் தாங்க சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் தான் இந்த சொர்ண பைரவர். அஷ்டமி திதி அன்னைக்கு இந்த 8 லக்ஷ்மிகளும் பைரவரை வழிபட்டு தங்களோட சக்திகளை புதுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் உலக காரியங்களில் அருள் வழங்காமல் பைரவர் பூஜையில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. அதனால தான் அஷ்டமி நாளில் யாகம், ஹோமம், திருமணம், சுப நிகழ்ச்சிகள் அப்படின்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத ஒரு செயல் முழுமையானதாக மங்களகரமானதாக இருக்காது. அப்படின்றதுனால தான் அஷ்டமி நவமி திதிகளில் சுபமான காரியங்கள் செய்யப்படுறதில்லை. அப்போ அஷ்டமி நன்னாளில் அப்போ என்ன தாங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டமி நாளில் குறிப்பாக ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டாலே போதும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கிடும். என்ன நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல், சில பேருக்கு பணத்தால், சில பேருக்கு திருமணம் நடக்காமல், சில பேருக்கு உடல் நோயினால், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு துன்பம் இருக்கும். அது அத்தனையும் நீங்கள் ஒரே ஒரு வழி, இந்த நாளில் ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னாலே போதும். துஷ்ட சக்திகள் அனைத்தும் விலகிடும், தடைகள் அனைத்தும் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும். அதுவும் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்றது 2 இருக்குது. வளர்பிறை அஷ்டமி நன்னாளில் வணங்குறது மூலமாக தீமைகளை அழித்து நல்லெண்ண பெருக செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. தேய்பிறை அஷ்டமியில் வணங்கும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து ஓடி போயே விடும். நம்மளோட வாழ்க்கையிலும் முன்னேற பல காரியங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கான நேரம் சரியாக இல்லை அப்படின்னா எல்லாமே தடுமாறும். அந்த நேரத்தை சரி செய்யக்கூடிய சக்தி பைரவருக்கு மட்டும்தாங்க இருக்குது. அதனால் இனிமேல் அஷ்டமி நன்னாளில் மற்ற சுபகாரியங்களை விலக்கி வச்சுட்டு பைரவரை மட்டும் நினச்சி வழிபடுங்க. உங்களால் முடியல அப்படின்னா, கோயிலுக்கு போக முடியலங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அஷ்டமி திதியில் ராகு காலத்தில், அது எந்த கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ராகு காலம் 4:30 மணி, அந்த மாதிரி அன்னைய கிழமைக்குரிய ராகு காலத்தில் நீங்கள் பைரவரை நினச்சி வீட்டிலேயே 2 தீபம் ஏற்றுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் நெய் தீபம் ஏற்றுங்க. முடியல அப்படின்னாலும் ஒரு நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றி வச்சு மனசார பைரவரை வீட்டிலையே நினச்சி கும்பிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடியே போயிடும். சகல சௌபாக்கியங்களும் உங்களை சேரும். அஷ்டலக்ஷ்மிகளுக்கு சக்தி அருளக்கூடிய இந்த சொர்ண பைரவர் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு தருவார். அதனால தான் அஷ்டமி திதியில் சுபகாரியங்களை விளக்கி வச்சுட்டு சொர்ண பைரவரை முக்கியமாக நினச்சி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.